வந்து நகர்மயமாக்கல் தான் வந்து ஒன் ஆஃப் தி டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ்ல ஒரு மாநிலம் அல்லது ஒரு பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி எல்லாம் பார்க்கும்போது நகர்மயமாதல் அப்படிங்கிறது ஒரு குறியீடாவே ஒரு இண்டெக்ஸா கருதப்படுகிறது. ஆனால் நாம் நகர்மயத்திற்கு புதிதானவர்கள் அல்ல. அது சிந்துவெளி பண்பாடா இருக்கட்டும் அல்லது சங்க இலக்கிய பண்பாடா இருக்கட்டும், நாம் நகர்மயத்தில் ஊறி திளைத்தவர்கள் அப்படின்னு இருக்கும்போது இந்த நகர்மயத்திலேயே இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் ஸ்டேட்டு பல வகையிலும் வந்து இந்த வறுமையை பற்றிய கேள்வியை கேட்டு இப்போ இந்த டிஜிட்டல் இடைவெளியிலிருந்து நிலையான வளர்ச்சி இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஐநா சபையிலிருந்து இப்போ செய்கிற விஷயங்கள் இதில் மெயினாக வந்து இதற்கான மதிப்பீடுகள் அந்த தரவுகளை தயார் செய்யறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு கட்டுரையாளர் வந்து இந்த நூலாசிரியர் ஒப்புக்கொள்கிறார். அந்த டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டேட்டா அதெல்லாம் ஒருமுகப்படுத்தி அதுக்கு ஒரு மதிப்பீடை கொடுத்திருக்கிற இந்த புத்தகத்தை நான் பாராட்டுகிறேன். இந்த புத்தகத்தை படித்ததன் மூலமாக நான் பயனடைந்தேன். இதன் மூலமாக நான் நிறைய வாசித்தேன். இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து எனது பணி சார்ந்த விஷயங்களாக இருந்ததனால் I could relate myself to that particular matter. Thank you very much. அப்படின்னு சொல்லும்போது நான் I was taken aback because அவர் இன்வைட் பண்ணியிருந்தவங்க எல்லாம் ஃபார்மிடபிள் இன்டெலெக்சுவல்ஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஹெவி வெயிட் இன்டெலெக்சுவல்ஸ் நான் சொல்லணும், ராதர் ஃபிகரேட்டிவ்லி. பட் என்ன எதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். Then I thought he probably wanted one small comic relief. அந்த காமிக் எலிமெண்ட்டை என்னை கூப்பிட்டது தான் அந்த காமெடி, அந்த ஜோக்குக்காக என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நான் நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் கேதரிங்கில் அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ ஹியர் ஆர் ஆல்சோ ஹைலி இன்டெலெக்சுவல்ஸ். அப்படி ஒரு கேதரிங்கில் என்னை வேற யாரும் கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேன். எஸ்பெஷலி உதய் சார்லாம் இருக்கும்போது அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா சார் எல்லாம் ஒரு ஹோல்ட் ஹிம் இன் சச் ஹை ரெஸ்பெக்ட். In fact, all of them, most of them are personally connected with me. Jayaranjan sir is my mentor and my well-wisher, and I've learned so much from him. Bala sir, of course, all of you know what a treasure of knowledge he is. அந்த மாதிரி ஒரு மேக்னம் ஆப்பஸ் புக் வந்து நமக்காக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு திருக்குறள் அஃபிஷியனாரோ. அவர் உங்களுக்கு தெரியும், எப்போவுமே அவர் திருக்குறள் எவ்வளோ டீப்லி அவர் லவ் பண்ணுறாரு அப்படின்னு. இங்கே மேடையில் இருக்க நிவேதிதா, நிவி இஸ் மை dear close friend, and from being a clerk in railway, she has risen to somebody who has authored about 15 books. So and நம்ம எஃப்எஸ் சார் பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக உதய் சார்னு சொல்கிறேன். சாரோடைய மாபெரும் சபைதனில் ஒரு புத்தகம் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ அது ஒவ்வொரு சாப்டர் வரும்போதே நான் அதில் வீடியோஸும் வரும் அப்போ விகடனில். ஸோ அதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ரொம்ப ஈகராக பார்ப்பேன். இன்ஃபேக்ட் மை ஃபாதர் இஸ் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் கேதரிங்கில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆல்சோ இட் இஸ் குவைட் இன்டிமிடேட்டிங் டு சே த ட்ரூத். இன்ஃபேக்ட் இந்த புக்கை வந்து நான் படிக்கும்போது ரொம்ப ஈஸியான சாப்டர் எது அப்படின்னு பார்த்தேன். சார் சொன்னார், ஒரு சாப்டர் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு வரணும்னு. ஸோ அந்த ஒரு ஈஸியான சாப்டர்னு நான் வந்து யோசிச்சுட்டு படிச்சுட்டு வந்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பாவர்ட்டி. அண்ட் ஆஸ் மை luck would have it, பாலா சார் எனக்கு முன்னாடி பேசிட்டாரு. அண்ட் ஆஃப்டர் பாலா சார், do you think anybody can talk about such a deep topic? Definitely no. And there's another very interesting topic in the book. அதாவது cashew industry எப்படி வந்து அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அது how from ecological introduction in Portuguese to post-war development, commercialization and expansion, அதை பற்றி ரொம்ப டீப் டைவ் பண்ணியிருக்காங்க ஜெயரஞ்சன் சார் இந்த புத்தகத்தில். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம ஒரு 4 ஸ்டேட்ஸோட கம்பேரிசன் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் இந்த புக்கில் இருக்குது ரொம்ப அழகாக. கேரளா, தமிழ்நாடு, ஒரிசா அண்ட் ஆந்திரா எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அவங்களுடைய சோஷியல் பாலிசி and how they've taken it and how in the cashew value chain women have played a very important role as labor. அவங்களுக்கு வந்து எவ்வளோ அது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த புக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையிலே இதுக்காக நீங்கள் செலவிட்டு வந்திருக்கிறதுக்கு மிக்க நன்றி. கொஞ்சம் ஆங்கில கலப்பு இருந்தால் மன்னிக்கணும், முதலே சொல்லிடுறேன் நான்.
எனக்கு ஊர்பட்ட நேரம் 10 நிமிஷம். மேடம் 8 நிமிஷத்துக்கு எது சொல்லுங்க. ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டா கை ஸ்பெஷல் கை தேடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணி சொன்னார். I'm quite desperate. இந்த நூலினுடைய இந்த பிரதியை எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல ஒரு நிமிஷத்தை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ரஞ்சனுடைய ஆய்வுத்தன்மையை பற்றி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த என்னுடைய கட்டுரைக்குள்ள நான் படித்த கட்டுரையை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல முடியும். நம்ம வேணா அதுக்கப்புறம் பேசலாம். நம்ம இந்த பிரதியாகப்பட்டது முதல்ல 1950கள் 60கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ரெவல்யூஷன் நடந்தப்ப, இல்லை வறுமை ஒழிப்பை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்குறப்ப தரவுகளின் அடிப்படையில், அதாவது வந்து ஒரு டிசிப்ளின் துறை சார்ந்த ஆய்வு தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பொருளாதாரம்னா தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவது, உற்பத்தியை கூட்டுவது, பொருள்களை தயாரிப்பது, முதலீடுகளை எப்படி பெருக்குவது, பணம் எப்படி உண்டாக்குவது, இதன் மூலமாக இதில் ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் நம்ம இது வந்து ஸ்ட்ரக்சரலாக செஞ்சுட்டோம்னா மக்கள் வந்து பிணியிலிருந்து வெளிப்பட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, அது ஒரு மடங்கு ஒரு சிந்தனை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புத்தகத்தில் 421 பக்கத்தில் ரஞ்சன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. நான் எதை பற்றி எழுதினாலும் இந்தியாவில் வந்து காஸ்ட், ஜெண்டர், செக்ஸ், இந்த செக்ஷுவாலிட்டி பற்றி பார்க்காம எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்துறை இன்டர்டிசிப்ளினரி ஒர்க். இப்போ ஆய்வுகள் வந்து ஒரு காலத்தில் வெறும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம் சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை பற்றி ஆய்வு செய்யப்பட்ட பொருளாதாரம், அதன் மூலமாகத்தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பசுமை புரட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 மில்லியன் டன்னிலிருந்து 174 மில்லியன் டன்னுக்கு போனது ஒரு மிகப்பெரிய தரவு. ஆனால் ஃபுட் செக்யூரிட்டி அப்படி பார்க்காது. ஃபுட் செக்யூரிட்டி வந்து ஏன் கடைசியாக வந்து பெண்கள் வீட்டில் சாப்பிட்றாங்கிறத பார்க்குது. இல்லைன்னா பெண்களுக்கு மிச்சமே ஃபுட்டே இல்லாமல் போதே ஏன் பார்க்குது. நல்லா இருக்கக்கூடிய பஞ்சாபில் வந்து பெண்களுக்கு வந்து அனிமிக் ஏன் வருதுன்னு கேள்வி இருக்க சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான ஆய்வுத்தன்மைகள் பல்வேறு நோக்கிலும் கூட ஆய்வுத்தன்மைகள் வந்து ரஞ்சனுடைய புத்தகங்களில் பிரதியில் தொடர்ச்சியாக இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த நான் வாசிக்கக்கூடிய கட்டுரை வந்து 2007 அல்லது 2008 எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதில் வந்து நான் அவருக்கு தெரியல, கேட்டால் எனக்கு தெரியலப்பான்ட்டாரு. நான் படிக்கிறப்ப அதில் இருக்க ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்குறப்ப லேட்டஸ்ட் ரெஃபரன்ஸ் 2006 அல்லது 2007 இருக்குது. ஸோ ஐ எம் அஸ்யூமிங் அதுக்கப்புறம் தான் எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த கட்டுரையை. நான் வந்து 8வது கட்டுரை சாப்டர் எடுத்திருக்கிறேன் நான். வாழ்வாதாரத்துக்கு கீழே லைவ்லிஹுட்ஸ் கீழே இருக்குது. குளோபலைசேஷன் அண்ட் த சோஷியல் ஆர்டர். இது ஒரு தமிழ்நாடு கேஸ், தமிழ்நாட்டை பற்றி வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுறாரு. குளோபலைசேஷன் அண்ட் த சோஷியல் ஆர்டர் அனாலிசிஸ் ஆஃப் த தமிழ்நாடு கேஸ். இது இந்த கட்டுரையை நான் படித்தது இப்போக்கான மிக முக்கியமான காரணம் வந்து நான் வந்து வெளியில் இருக்கிறேன் பெரும்பான்மையான நாட்களில். இப்போ தமிழ்நாட்டு வெளியிலேருந்து பார்க்குறேன் நான். அப்போ நான் இருக்கிற இடத்துல ஐக்கிய ராஜ்யத்தில் பிரிட்டனில் வந்து குளோபலைசேஷன் வந்து தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து அடுத்த ஸ்பெக்ட்ரத்துக்கு போயிட்டோம். அதாவது ஒரு காலத்தில் குளோபலைசேஷன் தான் வந்து ரொம்ப வெல்கமாக வரவேற்று பேசுனாங்க. இப்போ வந்து இன்னொரு இடத்துல நிற்கிறோம் நாங்கள் மேற்குலகில். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த கட்டுரை எப்படி பார்க்குறேன்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரெலவன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்குறேன் நான். இப்போ கட்டுரை வருவோம் ரொம்ப சீக்கிரமாக. இந்த கட்டுரை வந்து உலகமய மக்களை பற்றி முதல்ல அதனுடைய கருத்தியலை பற்றி பேசுது. அந்த கருத்தியலை பற்றி பேசுகிறப்ப ரஞ்சன் வந்து முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. குளோபலைசேஷன் வந்து இஸ் ஆஃபன் அப்போஸ்ட் இன் தி நேம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறாரு. ஜனநாயகத்தின் பேரில் வந்து உலகமய மக்களை வந்து மக்கள் நிராகரிக்கிறாங்க, அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க சொல்கிறாரு. இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா வந்து குளோபலைசேஷனுடைய மிக முக்கிய கூறு அல்லது பண்பு என்னென்னா அது வந்து நிதி முதலீட்டை வந்து அதிகப்படுத்துகிறதா இருக்குது. ஃபைனான்ஸ் கேபிட்டல். அந்த ஃபைனான்ஸ் கேபிட்டலை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அது வந்து இன் பிரின்சிபிள் சோஷியல் வெல்ஃபேருக்கும் டெமோக்ரஸிக்கும் எதிராக தான் போய் முடியும் அப்படிங்கிற அதனுடைய புரிதல். போட வந்தவங்க சார் இனியும் மேடையில் ஏற்றி விட்டீங்கன்ற மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. கவிதா தோழர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப எளிய பின்புலத்திலிருந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இங்கே ஒரு பெரிய குழு இருந்திருக்கு அப்படின்னு நான் உண்மையிலே சொல்லணும்.
லிட்ரலாக வந்து என்னைய கடந்த சில ஆண்டுகளாக ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து உற்று நோக்கி எது சரி எது தவறு அப்படின்னு என்னை வழி நடத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல் குழு கிட்ட என்னுடைய குடுமி இப்பயும் சிக்கியிருக்கு. ஒரு சின்ன சொல் தவறாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அடுத்த செகண்டே வந்து எனக்கு எங்கிருந்து கால் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் தர்மடி கிடைக்கும். இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நான் கருதுவது தோழர் ஜெயரஞ்சன் அண்ணன். என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள், என்னுடைய முதல் புத்தகத்தை ஆதிசநல்லூர் முதல் கீழடி வரை நூலை வெளியிட்டு கொடுத்ததில் தொடங்கி இன்று 15 நூல்களை நான் எழுதி இந்த இடத்திற்கு நான் வந்து நிற்பது வரைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஊன்றுகோலாக 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒன்று ஜெயரஞ்சன் அண்ணா, இன்னொன்று காந்தி அண்ணன். காந்தி அண்ணா எப்பயுமே தன்னை எங்கேயுமே வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது. ஆல்வேஸ் த சைலண்ட் பர்சன். ஹி ஹஸ் பீன் மை கம்ப்ளீட் கைடு. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய மின்னம்பலம், பேசிக் அண்ட் எசென்ஷியல் பப்ளிகேஷன்ஸ், அவங்களை பற்றியும் கட்டாயமாக நான் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஏன்னா காமராஜ் தோழர் பேசும்போது முக்கியமாக சொன்னார், மின்னம்பலம்ல என்னுடைய கட்டுரைகள் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னார். நமக்கு என்னன்னா கை கால் வாய் 3 சும்மா இருக்காது. எங்கேயாவது போய் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஓரண்டை எடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறமா அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஒரு கட்டுரை எழுதி ஆகணும். ஐயோ ஒரு கட்டுரை எழுதி ஆகணும் அப்படின்னா அந்த கட்டுரை எங்கே போடணும் அப்படின்னா எடுத்த உடனே மின்னம்பலத்தை உதயச்சந்திரன் ஐஏஎஸ். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்வில் இறுக்கம் சற்று தளர்ந்து நகைமுறையோடு பேச விதிமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி சொல்ல வேண்டுமென்றால், திரு ஜெயரஞ்சன் அவர்கள் வாழ்த்து அவருக்கு கூறுவதற்கு பதிலாக சில மென்மையான கண்டனங்களை அவருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தனிப்பட்ட முறையில். முதல் கண்டனத்திற்கான காரணம், வெகு வெகு குறைவான சமயங்களிலேயே நான் விழாவுக்கு, எந்த விழாவுக்கும் குறித்த நேரத்தில் வந்திருப்பேன். அதில் இது ஒன்று. 5:59க்கு இந்த அரங்கில் நான் நுழைந்ததாக நினைவு. அதில் பின்புலம் என்னவென்றால், 5:30 மணிக்கு நிதித்துறை செயலாளருடைய அறை பரபரப்பாக இருந்தது. ஏனால் 5:30க்கு கிளம்பினால்தான் நான் 6 மணிக்கு இங்கே வர முடியும். வழக்கமாக அந்த அறை 5:30 மணிக்கு தான் இன்னும் உத்வேகத்துடன் செயல்பட தொடங்கும். 5:30லிருந்து 8 மணி வரை தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போம். நிதித்துறை செயலாளர் 5:30 மணிக்கே அலுவலகத்தை விட்டு கிளம்பி விட்டார் என்பதே தலைமைச் செயலகத்தில் ஒரு செய்தி. அந்த செய்தி சற்றே அவப்பெயருடன் அந்த செய்தியை எனக்கு தேடி கொடுத்த திரு ஜெயரஞ்சன் அவர்களுக்கு என்னுடைய கண்டனங்கள். பல நேரங்களில் இன்னும் ஒரு அநேகமாக 10 நிமிடங்கள் என்ற அந்த விதிமுறை எனக்கு பொருந்துமா என்று தெரியவில்லை. ஏனெனில் அரசாங்கம் என்பதே ஒரு வினோதமான ஒரு உயிரினம். விதிமுறைகளை வகுக்கும் அரசாங்கம் விதி விலக்குகளையும் அளிப்பதற்கு அதற்கு ஒரு வரியில் அங்கு கடைசியில் எழுதுவது நாங்கள் சற்று விதி விலக்குகள் தேவைப்படலாம். இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி, அவர்களுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் அவரை ரஞ்சன் என்று கூப்பிடுகிறார்கள். முதல் முறையாக நான் கேள்விப்படுகிறேன். ரஞ்சன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அந்த காலத்தில் இருந்தார். ஸோ எழுத்தாளர்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரோ என்று சற்று பொறாமையாக கூட இருக்கிறது திரு ஜெயரஞ்சன் அவர்களை பார்க்கும்பொழுது. நகைச்சுவைகளை தள்ளி வைத்துவிட்டு நாம் யோசித்து பார்த்தால், இந்த அரங்கம் எப்படி அமைந்திருக்கிறது? இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தோன்றுவதெல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கும் நபர்கள், அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் நபர்களுக்கிடையே பெரிய இடைவெளி எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் இந்த மேடையினுடைய உயரம் சற்று குறைந்திருக்கலாம். ஒரு வட்ட வடிவில் இந்த உரையாடல் நடந்திருக்கலாம் என்றும் எனக்கு ஒவ்வொருவரும் அவர்களுடைய துறையில் பல சாதனைகளை நிகழ்த்தியவர்கள், சாதனைகளை நிகழ்த்த முயன்று கொண்டிருப்பவர்கள். அந்த வகையில் இந்த கூட்டம் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லிச் செல்கிறது என்று நான் நம்புகிறேன். அநேகமாக இன்று இரவு நீங்கள்
கண்களை சற்றே மூடிக்கொண்டு யோசித்து பார்த்தால் அதற்கான புரிதல் இன்னும் சற்று அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு சமூகமும் சிந்தனையாளர்களால் வழிநடத்தப்படுகிறது. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் 2 அல்லது 3 மிக முக்கியமான அறிஞர்கள் தான் இந்த உலகை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். People used to say it's a great battle between Adam Smith and Karl Marx. That's all the economy and the world about. சிந்தனையாளர்கள் தான் இந்த உலகை வழி நடத்துகிறார்கள். ஆனால் அந்த சிந்தனையாளர்களுடைய அந்த வழி நடத்துதலை, அவர்களுடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகின்ற எங்களை போன்ற அதிகார வர்க்கம், இவர்களுக்கிடையேயான இடைவெளி மிக முக்கியமானது. அந்த இடைவெளி குறைந்தால் அந்த சமூகம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நடப்பு காலத்தில் இன்னும் ஒரு பரிமாணம் அதில் சேர்ந்து கொண்டது. தி திங்கர்ஸ், தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஃபைனலி தி civil society organizations have started making a lot of impact. இந்த மூன்றும் சேரும் இடத்தில் அந்த சமூகம் மிகவும் முதிர்ச்சிகரமாக தன்னுடைய பாதையை இன்னும் சிறப்பாக தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக மாறுகிறது. அந்த வகையில் இந்த கூட்டம், இந்த அரங்கம் மிக முக்கியமானது என்று கருதுகிறேன். சிந்தனையாளர்களுக்கும் செயல்படுத்தாளர்களுக்கும் அதே நேரத்தில் கள செயல்பாட்டாளர்களுக்கும் உள்ள அந்த உரையாடல் மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த புத்தகம் முக்கியமானது. அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பேசுபவர்கள் உரையாற்றிய அந்த அமைப்பு முக்கியம். வந்திருக்கக்கூடிய வாசகர்களுடைய, பார்வையாளர்களுடைய பங்கேற்பு மிக முக்கியமானது என்று கருதுகிறேன். எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருந்து இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாநிலத்தினுடைய நிதித்துறை செயலாளர், கூடுதல் தலைமை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்டு இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எனது நண்பர் ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மற்றும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ணன், கவிதா ராமு மற்றும் நிவேதிதா, நண்பர் முரளி சண்முகவேலன், பிறகு ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வேல்ராஜன் அவர்கள், மற்றும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள், மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய எனது நிறைய நண்பர்கள் பலரும், உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. இந்த கட்டுரைகளை வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதெல்லாம் இல்லை. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுதான் தொழிலே, அதுதான் அதெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி, லைவ்லிஹுட் தான் பேசிக்காக, அதற்காக செய்யப்பட்டது தான். இப்போ நம்ம ஏதோ தமிழ் சமுதாயத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அப்படியே போய் எல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு கட்டுரை எழுதுனாங்க, லஞ்ச் பண்ணிட்டு போக அதெல்லாம் கிடையாது. அது நான்லாம் என்னென்னா, இப்போது எம்ஐடிஎஸ் மாதிரி ஒரு ரிசர்ச் சென்டரில் தொடர்ந்து இருந்தோம்னாக்கா, எனக்கு வேணுங்கிற ஆய்வை நான் தேர்ந்தெடுத்து நான் செய்வதற்கு உண்டான ஒரு சுதந்திர வெளியெலாம் இருந்திருக்கும். எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் அதை விட்டுட்டு வெளியில் ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சராக இருக்கும்போது எந்த வாய்ப்பு வருகிறதோ அந்த வாய்ப்பை கைப்பற்றி கொண்டு அதில் தொடர்ந்து பயணிப்பது. அப்படி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்பரேட்டாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அறிஞர் போட்டிருக்கு, எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி முந்திரியை பற்றி படினா இன்றைக்கி முந்திரி வடிவம் படிப்போம். நாளைக்கு கவிதா சொன்ன மாதிரி கவிதா கமிஷனராக இருந்துட்டு நீ என்னது இந்த கூத்தாடி கலைஞர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதுனாக்கா அதையும் கட்டுரை இருக்கும். அதனால் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறது தான். அப்படி பண்ணிட்டு போனதுனால தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 30-35 வருஷம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பல துறைகளில் ஒர்க் பண்ணுறது. நேற்று இங்கே இருந்த ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு இருந்தேன், சலபதி இருந்தாப்புல. அந்த கூட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஆய்வு நிறுவனங்களை வேலை செய்யும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு இதுன்னு சொல்லிட்டு ஒரே ஏரியாவில் ஒரு 1-2 தான் போய்கிட்டே இருப்போம், திரும்ப அது மாதிரி போகிறது இல்லாமல் நம்மளது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பல இதுலேயும் போய் மேயிற மாதிரி மாடு அவுத்துட்ட மாடு மாதிரி மேய்ஞ்சதில் பல துறைகள்லையும் கொஞ்சம் தெரியும். எல்லாத்துலேயும் ரொம்ப ஆழ்ந்த அறிவுலாம் வந்துடாது, பல துறைகள்லையும் வரும். அதுவே நமக்கு போதுமாக இருந்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவியில் போய் பண்ணிற மாதிரி அதெல்லாம் ஏமாற்றிட்டு வரதுக்கு. அதில் கிடைச்ச பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார நிபுணர். நிபுணர் எனக்கு தெரியாது என்ன. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்ல முடியாது நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அது ரொம்ப நான் பெருமையாக சொல்வது மட்டுமல்ல, அதில் எனக்கு ரொம்ப தீவிரமான நம்பிக்கையும் உண்டு.
என்னன்னா நெடுங்காலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து இந்த வாய்ப்புகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட வெவ்வேறு ஸ்லைசஸ், அது வெவ்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, அது குறித்த தொழில்துறையாக இருக்கட்டும், வேளாண் துறையாக இருக்கட்டும், வேளாண் சமூகமாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பல தொழில்கள் பற்றி, தொழிலாளர்கள் பற்றி, பெண்கள் பற்றி என்று பல தளங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது அப்புறமா ஒரு வாய்ப்பு எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது. இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த இது கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது, நான் வந்து பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக போய் உட்காரும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடிய அன்றைக்கு வரக்கூடிய இஷ்யூக்கு அதோட சேர்த்து பொருத்தி பார்த்து நான் பதில் சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மக்களுடைய மொழியில் எளிமையாக எனக்கு பேசுவதற்கான உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போது இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தொடர்புடைய ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒன்று செய்ய போய் காலம் வந்து என்னை எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்குனாங்க, இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறது. அதனுடைய இன்னொரு பலன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மாநில திட்டங்களுடைய துணைத் தலைவராக நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்து அங்கே உட்கார வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேச்சு தான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு தான் நான் நம்புகிறேன். என்ன அதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அமைந்தது. எப்படி அமைந்ததுனாக்கா, எனக்கு அது இல்லாமல் அண்டர்லைங்காக ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குனாக்கா, பொலிட்டிக்கலாக எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு ஐடியாலஜியும் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்லேயும் ஐடியாலஜிலையும் இந்த பண்ண ஒர்க் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பார்த்துட்டே வரும்பொழுது அது ஒரு ஷேப்புக்கு வரும்போது தான் இது வந்து சேருது. அதில் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த புத்தகம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு நான் மறுபடியும் எதுவும் மெனக்கடலை. எல்லாம் அப்பப்போ எழுதுனது அப்படியே நம்ம பல்ராஜன் சொன்ன மாதிரி பென்ட்ரைவில் இருக்குது, அதை அவர்கிட்ட விட்டு நீங்கள் புக்காக போட்டுங்கன்ட்டேன். அது எவ்வளோ பெரிய மடத்தனங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நமது நிதித்துறை செயலாளர் சொன்னது கூட நான் இன்னும் தொடர்ந்து எழுதுறது மட்டும் இல்லை, எழுதுறது கூட இல்லை. அதை விட மோசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திரும்பி பார்க்குறதே இல்லை. என்ன பார்க்குறது இல்லை, பன்னீருக்கு ஃபோன் பண்ணி பன்னீர் நீ அதை பார்த்துறியா, 8 கட்டுரையோ 10 கட்டுரையோ எடுத்துரு அப்படின்னு அவங்க என்ன எடுத்துன்னு கூட பார்க்கறது இல்லை. அடுத்து பல்ராஜன் கூட நீங்கள் போட்டுருக்கீங்களா, போட்டுருங்க புக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதாவது அப்புறம் பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னைக்காவது பார்த்துட்டு ஐயோ அதில் இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு. இப்போ நேற்று நிவேதிதா எனக்கு படித்து பார்த்து சொல்லுது, ஒரு பேரால் நிறையா அது அந்த பேரால் இருந்த சென்டென்ஸில் எதுலேயுமே வி இல்லை. என்ன எனக்கு அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாப்புல. நான் சொன்னேன் இது ஏன் தானேன்னா என்ன பண்ணிங்கன்னா, ஒரு டிராஃப்ட் வந்து ஃபுல்லாக படிக்கணும்ல, அது படிக்கிறது கிடையாது. அதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, ரைட் எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி பண்ணது அதுக்கு உண்டான பலாபலன் இருக்கும்ல, அதுவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக நம்மளது அறிவுரை இப்போ வந்து எல்லோரும் நான் வந்து புத்தகத்தை ஒவ்வொரு கட்டுரையை படித்து விட்டு அதில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னார்கள். அதெல்லாம் வந்து என்ன நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு தேவைகளுக்காக எழுதப்பட்டது. ஆனால் பொதுவெளியில் நான் பேசுவது என்பது தான் என்னென்னாக்கா அதை சிங்க்ரனைஸ் பண்ணி நான் பேசுறது அப்படிங்கிறது. அது வந்து என்ன நான் இன்னும் செய்ய வேண்டிய பணி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது குறித்து தொடர்ந்து நான் வந்து எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பல்ராஜன் என்ன சொல்கிறாருனாக்கா, இன்னும் அந்த மீதி கட்டுரைகளெல்லாம் போட போகிறேங்கிறாரு. அது போட்டாலும் இப்படி தான் டெஸ்பரேட்டாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணி அது வேறு ஒன்றா மாற்றி அதை எழுதுனா தான் அந்த முழு வடிவம் பெறும். அதை இந்த நிகழ்வின் வாயிலாக நீங்கள் இவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நான் திரும்ப ஏதாவது ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமிழ் சமுதாயத்திற்காக உண்மையான ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய வேண்டும். ஆக்சுவலாக வந்து பிளானிங் கமிஷனுக்கு நான் வராமல் இருந்திருந்தால் அதை தான் செய்வதாக திட்டம் வைத்திருந்தேன். என்ன